Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல். இந்த ரெசிபி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம ஸ்ப்ரிங் ரோலுக்கு செய்யக்கூடிய ஷீட் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோலுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் ஒரு கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொத்தமல்லி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரே ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். அதையும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுதான் வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோலுக்கு உள்ள வைக்கிற ஸ்டஃபிங். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு பச்சை மிளகாய், பொடியா நறுக்கி வச்ச ஒரு தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம பொடியா நறுக்கி வச்ச ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு. நான் ரெட் சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதிகமாக நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணல, ஏன்னா குழந்தைங்க இதை சாப்பிடுவாங்க. அதனால காரம் அதிகமாக இருக்க வேணாம், நான் மைல்டாக தான் போட்டிருக்கேன். குழந்தைங்க மெயினாக வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், அதுக்காக தான் நான் காரம் அதிகமாக சேர்த்துக்கல. ஏற்கனவே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன் தக்காளி வதங்கிறதுக்கு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு சேர்த்து நான் உப்பு போட்டுக்கிறேன் மொத்தமாக. இந்த வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் ரொம்ப ஈஸி, குயிக்காக செஞ்சிடலாம். குழந்தைங்க இதை ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கலாம். கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோலுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோலுக்கு ஷீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோலுக்கு ஷீட் ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அந்த ஷீட் செய்யறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட்லி இதை யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் சொல்லித்தர மெத்தடில் நீங்கள் செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் 1/2 கப்பில் மைதா மாவு எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் வைஸ் பார்த்தோன்னா 125 கிராம் எடுத்திருக்கேன் நான். இதை ஃபஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/4 கப்பில் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் வைஸ் பார்த்தோன்னா 60 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது கூட இதை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எந்த பதம் அளவுக்குன்னு காமிக்கிறேன் உங்ககிட்ட. ரொம்ப தண்ணியாகவும் கிடையாது, ரொம்ப திக்காகவும் இல்லை. இந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம ஷீட் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம்.
இப்போ ஸ்ப்ரிங் ரோல் செய்யறதுக்கு நம்ம வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் செய்யறதுக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணோம். அந்த பேட்டர்லேருந்து நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன் ஒரு சின்ன பவுலில். இப்போ நம்ம வந்து வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோலுக்கு ஷீட் செய்யறதுக்காக நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆயில் வந்து தடவிக்கலாம். நான் ஆயில் தடவி வச்சுட்டேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம ரெடி பண்ண பேட்டரில் சிலிக்கான் ப்ரஷ் வச்சு இந்த பேனில் நம்ம மாவை தடவ போகிறோம். எல்லா கார்னர் சைடும் பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிட்டு வந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா ஷீட்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ எப்படி நம்ம உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஷீட்டில் எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இந்த ஷீட்டில் நம்ம வெஜிடபிள் ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த செஞ்ச ஷீட்டை வந்து இப்போ நம்ம இந்த ஷீட்டில் இந்த ஸ்டஃபிங் ஃபஸ்ட்டு வச்சுருவோம். இப்போ நம்ம சுற்றி எல்லா சைடும் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை நம்ம தடவிக்கலாம். அப்போ தான் வந்து வெளியே வராத இருக்கும். அதுக்காக தான். இந்த லாஸ்ட்டில் இருக்க எட்ஜஸ்லாம் வந்து நம்ம இன்னொரு தடவை நம்ம இதை வச்சு நம்ம தடவிக்கலாம். இந்த பேஸ்ட்டை வச்சு ஒட்டிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி பண்ணிட்டோம். இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. குள்ளே நல்ல கிறிஸ்பினஸாக இருக்குது பாருங்க. இந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எம்மியான வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது. நான் ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.